என்னால் இதுவும் முடியும் என்று குணச்சித்திர ரோலிலும் அசத்தியவர்தான் காமெடி நடிகர் நாகேஷ் அவர்கள். இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் எழுதி வெற்றி பெற்ற நாடகம்தான் சர்வர் சுந்தரம். கிருஷ்ணம் பஞ்சு அவர்களின் இயக்கத்தில் திரைப்படமாக்க விரும்பியது ஏவிஎம் நிறுவனம். இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் இதனை திரைக்கதையாக மாற்றி அமைத்து கொடுத்தார். முதல் நாள் என்னை அழைத்து போக கார் வந்திருந்தது. இயக்குனர்களை முதலில் சந்திக்கும் பொழுதே அவர்களை ஏதாவது செய்து இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என யோசனையுடன் சென்றேன். படப்பிடிப்பு தளத்திற்கு சென்ற நான் அச்சமயத்தில் பஞ்சு அவர்களும் புது பையன் நாகேஷ் வந்தாச்சா என்று கேட்ட நேரம், அவர்கள் முன் நின்று அவரை நேருக்கு நேர் பார்க்காமல் அவரை சுற்றி தரையில் எதையோ தேடுவது போல் பாவனை செய்த என்னை நோக்கி, என்னப்பா தேடுற என்றவுடன், உங்க சட்டையில் இருந்த 6 பட்டனையும் காணும், அதான் தேடுறேன் என்ற பதிலை கேட்டு சிரிப்பை கண்ட்ரோல் செய்ய முடியாமல் சிரித்துவிட்டார் பஞ்சு அவர்கள். அவர் சட்டை அணிவார், பட்டன் போடும் பழக்கம் இல்லாதவர். அவருடைய இந்த பழக்கம் சினிமா உலகின் மிகவும் பிரபலம். இப்படி நான் அவரை எனது செயலால் அசத்தி சிரிக்க வைத்தாலும் அவருக்கான மரியாதையை நான் கொடுக்க தவறியதே இல்லை. இப்படிதான் எனக்கும் இயக்குனர்களுடனான முதல் சந்திப்பு அமைந்தது என்கிறார் காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகர் நாகேஷ் அவர்கள். நான் திரைத்துறைக்கு வருவதற்கு முன்பு சென்னை ரயில்வே அலுவலகத்தில் தான் வேலை செய்தேன். சரிவர வேலை செய்ய மாட்டேன். சதா காலமும் நாடக வசனங்களை பேசிக்கொண்டிருப்பேன். எனக்கு கொடுத்த சம்பளம் கூட வேஸ்ட் தான் என்பார் தான் செய்த தவறை உணர்ந்த நாகேஷ் அவர்கள். ஒருமுறை மாம்பலம் தேவி பாடசாலையில் ஒரு ஒத்திகை நடந்ததை வேடிக்கை பார்க்க சென்ற நான், சும்மா இருக்கக்கூடாதா, ஏற்கனவே நடித்த ஆள் சரிவர டைலாக் டெலிவரி செய்யவில்லை. எனக்கும் சினிமா மற்றும் நாடகத்தின் மீது இருந்த அதீத ஆசையால் நாடக இயக்குனரை சந்தித்து இதை இப்படி பேசினால் நன்றாக இருக்கும் என்று பேசி காட்டிய என்னை அவர் கொஞ்சம் அலட்சியம் செய்ய, எப்படியேனும் நாடகத்தில் நடித்தாக வேண்டும் என்று நாடக பைத்தியம் பித்தே பிடித்துவிட்டது எனக்கு என்கிறார் நாகேஷ். அச்சமயத்தில் எங்கள் அலுவலகத்திலும் எங்கே இன்பம் என்ற நாடகம் போட்டார்கள். அந்த நாடகத்தில் நடித்ததால் ஏதோ கொஞ்சம் நல்ல பெயரும் வந்தது. அவ்வளவுதான், கதை முடிந்தது. தொடர்ந்து நாடகம் நடக்கும் இடத்தை நோக்கி ஓடத் தொடங்கிவிட்டேன். அடுத்தது என்ன? சினிமாதான். தாமரைக்குளம் என்ற படத்தில் நடிக்க வேண்டும் என்று ஒருவர் என்னை அழைத்து 1000 ரூபாய் தருவதாகவும் சொல்லி அழைத்து சென்றார். ஓவர் ஹாப்பியான முதலில் நான் செய்தது வேலையை விட்டுவிட்டு படப்பிடிப்பிற்கு போய்விட்டேன். அப்படத்தில் நடித்தேன். என்ன வருத்தம் என்றால், பெயரும் வரல, பணமும் வரல, வேலையும் போச்சு என தனது முதல் பட அனுபவத்தை பகிர்ந்திருந்தார் ஒரு பேட்டியில் நாகேஷ் அவர்கள். குணச்சித்திரம், பெண் வேடம், வில்லன் என எதையும் விட்டு வைக்கவில்லை. நடனம், அதாவது ரப்பர் போல் வளைவது மற்றும் ஒரு சிறப்பு. கோவை PSG கல்லூரியில் படித்து கொண்டிருந்தவர் அதை விட்டுவிட்டு ஹைதராபாத் ரேடியோ கம்பெனியில் சிறிது காலம் பணி. அதனையும் விட்டுவிட்டு ரயில்வே வேலை. அங்கிருந்துதான் சினிமா துறைக்கு மாறி நம்மையெல்லாம் சிரிக்கவும், முயன்று கொண்டே இருந்தால் எதுவும் முடியும் என சிந்திக்கவும் வைத்தவர்தான் நடிகர், குணச்சித்திர நடிகர் என பன்முக திறமையாளர் நடிகர் நாகேஷ் அவர்கள். எப்பொழுதும் இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி, வணக்கம்.